ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, உன்னிடம் பேசுவதற்காக தானே உன் வராகி அம்மா நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். உன் எதிர்காலம் என்னவாகுமோ ஏது நடக்குமோ என நீ வருத்தத்தோடும் எதிர்பார்ப்போடும் கவலைகளோடும் காத்திருந்த காலத்தையெல்லாம் முடித்து வைத்து உனக்கான வெற்றியை உன்வசமாக ஒப்படைப்பதற்காக தான் நான் வந்துள்ளேன். உனக்கான தடைகள் எவ்வளவு பெரிய பாறையாக இருந்தாலும் சரி, அத்தனையும் உடைபட்டு சரிந்து விழும்படி நான் என் அற்புதத்தை நிகழ்த்ததான் உன்னை தேடி வந்துள்ளேன். உனக்கான விடியலான புதுப்பாதை பிறந்து இப்போது உன் வாழ்க்கையில் நல்ல ஒளி வீசப் போகிறது. பட்டை தீட்ட தீட்டத்தானே வைரம் பொலிவாக பளபளப்பாக மாறும். அதே போலதான் தடைகளை தாண்டி தாண்டி வந்த உன் வாழ்க்கை இப்போது மிகவும் பலமானதாக மாறிவிட்டது. வாழ்க்கை எங்கு சரிந்து போய்விடுமோ சாய்ந்து போய் விடுவோமோ, நாம் நினைத்தது நடக்காமல் போய்விடுமோ என பயந்து கொண்டிருந்த உன் வாழ்க்கையை என் அருளால் நான் மாற்றிவிட்டேன். உன் வராகி அம்மாவை செவ்வாய்க்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் பஞ்சமி திதி நாளிலும் நீ வழிபட்டால் நிச்சயமாக உனக்கான நல்ல பலனை நான் கொடுப்பேன். நீ எதற்காகவும் கவலை கொள்ளவோ வருத்தப்படவோ அவசியமில்லை. உனக்கு என்றும் என்றென்றும் எனது அருள் கிடைக்கும். வாழ்க்கையில் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை சரியாக திட்டம் போட்டு கஷ்டமே வந்தாலும் கூட கவலைப்படாமல் சோர்ந்து போகாமல் திசை திரும்பாமல் அதன் மீது கவனத்தோடு முயற்சிகளை செய்தால் உனக்கான விஷயங்களெல்லாம் வெற்றிகரமாய் நடந்து முடியும்படி நான் உனக்கு முடித்து கொடுப்பேன் என் செல்லமே. இப்போது உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீ என்ன நினைக்கிறாய் என நான் சொல்லப்பட்டுமா? அதிகப்படியான கஷ்டத்தை அனுபவிக்கிறேனே அம்மா. வாழ்க்கை எனும் ஓடத்தில் காற்றடிக்கிற திசையெல்லாம் என் ஓடம் போகிறது. நான் எங்கு போக வேண்டும் நினைத்தாலும் அது நடப்பதே கிடையாது. நான் ஒரு பக்கமும் ஓடம் ஒரு பக்கமும் இருப்பது போலதான் திசை தெரியாத காட்டில் கட்டுக்கடங்காமல் வலைகளில் மாட்டிக்கொண்டு முழிப்பது போல நான் இப்போது தவிக்கிறேனே, துடிக்கிறேனே. நீங்கள் என் வாழ்வில் ஏதாவது ஒரு அற்புதத்தை நிகழ்த்திவிட மாட்டீர்களா? இந்த கஷ்டத்தை எல்லாம் போக்கி என் வாழ்க்கையை எளிதாக்கிவிட மாட்டீர்களா என்று தானே நினைக்கிறாய்? நீ நன்றாக வாழ்வதற்கும் முன்னேறுவதற்கும் ஒரு காலம் வரும். அதற்கான சந்தர்ப்பத்தை நான் அமைத்து கொடுப்பேன் என சொல்லியிருக்கிறேன் தானே. இப்போது வேண்டுமானால் உன் வாழ்க்கை முள்மேல் நடப்பது போல மிகவும் வேதனையானதாக இருக்கலாம். ஆனால் முட்கள் நிறைந்த இந்த பாதையை சரி செய்து மலர் பாதையில் நீ நடக்கும்படி செய்யத்தானே உன்னை தேடி வந்துள்ளேன். உன் மன குமுறலையெல்லாம் என்னிடம் இறக்கி வைத்துவிட்டு நீ கலங்காமல் தைரியமாக இரு. நீ வாழக்கூடிய வாழ்க்கை என்பது உன் வாழ்வில் ஒரே ஒரு சந்தர்ப்பம்தானே. அதை நிம்மதியாய் வாழ வேண்டுமே தவிர துன்பத்தில் நழுவு விட்டு விடாதே. எப்போதும் சின்னஞ்சிறிய விதைகள்தான் பெரிய ஆலமரமாய் விருட்சமாய் காட்சியளிக்கிறது. அதே போல உன் கைகளில் நான் கொடுத்துள்ள வாழ்க்கை எனும் அட்சய பாத்திரத்தை புரட்டிப்பார். உனக்கு எல்லா அமிர்தமும் அதிலிருந்து கிடைக்கும்படி செய்வேன். அட்சய பாத்திரம் என்பது என்ன தெரியுமா? நீ உன் வராகி அம்மாவின் மீது கொண்டுள்ள பக்தியும் பாசமும் தான் அது. இந்த பக்தியும் பாசமுமே உனக்கு அட்சய பாத்திரமாக இருந்து உனக்கானதையெல்லாம் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். நீ இனிமேல் எதை நினைத்தும் கவலை கொள்ள அவசியமில்லாமல் உன் அகக்கண்ணாலேயே உனக்கு வேண்டியதை நீ நினைத்தால் போதும். உன் மனக்கண்ணை திறந்து நான் பார்த்து உனக்கு வேண்டியதையெல்லாம் உன் கரங்களிலும் வாழ்க்கையிலும் கொண்டு வந்து சேர்ப்பேன். காலங்கள் ஓடி மறைந்தாலும் சில வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் இன்னும் உனக்கு ஏக்கங்களாகவும் ஏமாற்றங்களாகவும் தான் இருக்கிறது என்பதால் அதை மறக்க முடியாமல் நினைத்து நினைத்து கவலைப்படுகிறாய்தானே. அதுதான் நடந்து முடிந்து விட்டதல்லவா? அதை மாற்ற முடியாதல்லவா என் செல்லமே? ஏன் அந்த ஏக்கங்களையும் ஏமாற்றங்களையும் நினைத்து நினைத்து கவலை கொள்கிறாய்? அதை மறந்து கடந்து வா. கடல் அலைகளானது எப்படி ஓயாமல் போராடி போராடி வந்து கரையை தொட்டுவிட்டு போகிறதோ அதே போலதான் உன் வாழ்க்கையிலும் போராட்டங்களோடு போராடிக்கொண்டே வாழ்வில் வெற்றியை தொட்டுவிடுவதற்காக நீ முயற்சி செய்கிறாய் என்பது எனக்கு தெரியும். உன் வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் உன் ஏக்கங்கள் எல்லாம் விரைவில் கைகூடி வரும். என்னை வணங்குகிற உன் வாழ்க்கை நிச்சயமாக வளம் பெற்றதாக மாறத்தான் போகிறது என் செல்லமே. உனக்கான விஷயங்களையெல்லாம் நான் சிறப்பாய் முடித்து கொடுக்க போகிறேன். உன் தாயாக இருக்கக்கூடிய நான் உன் விருப்பங்களையும் ஆசைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவதை காட்டிலும் வேறு என்ன வேலையை முக்கியமாய் செய்ய போகிறேன்? உன் வாழ்க்கையில் நீ பல தடைகளை சந்தித்து விட்டாய். எதிர்நீச்சல் போட்டு எப்படியாவது முன்னேறிவிட வேண்டும் என துடிக்கிறாய். ஏற்ற இறக்கங்களாலும் சூழ்நிலை காரணமாகவும் நீ மன நிம்மதி இல்லாமல் இப்படி அலைந்து அலைபாய்ந்து கொண்டிருக்கும் போது என்னால் எப்படி நிம்மதியாய் இருக்க முடியும்?
நானே உனக்கு காலமும் நேரமுமாக இருந்து உன் காயத்தை எல்லாம் மாற்றக்கூடிய மருந்தாய் மாறப்போகிறேன். உன் வாழ்க்கை பாதை நிதானமாய் செல்லக்கூடிய ஓட்டப்பந்தயம் போல இருக்கும். விதியின் வசத்தால் நீ பட்ட கவலைகளையெல்லாம் சரி செய்து காலம் போட்ட கோலத்தால் அலங்கோலமாகி இருக்கும் உன் வாழ்க்கையை அழகானதாய் நான் மாற்றப் போகிறேன். இனி நீ எதற்காகவும் தடுமாறவோ அல்லது தடம் மாறவோ கூட வேண்டாம். எல்லா வகையிலும் எல்லா கஷ்டங்களையும் உனக்காக சரி செய்து நீ பாதிப்படைந்த விஷயங்களிலிருந்து உன்னை மீட்டெடுப்பேன். என்னை கெட்டியாக பிடித்துக்கள். தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது போல உன் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களையெல்லாம் சரி செய்து உனக்கான மாற்றங்களை நான் உண்டாக்கி கொடுக்கிறேன். நல்ல மனதோடு முயற்சி செய்து கொண்டிருக்கும் உனது கனவுகள் நனவாகவில்லையே என நீ வாழ்க்கையில் மீளாத துயர் கொண்டதெல்லாம் போதும். என் மீது நம்பிக்கை வை. உன் நம்பிக்கைக்காகவே நீ கேட்ட வரத்தையெல்லாம் கொடுக்கக்கூடிய காமதேனுவாக நான் இருப்பேன். நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை குறைத்தால் அடுத்து உனது மன வளமும் மன தைரியமும் கூட குறைந்துவிடும் என் செல்லமே. உன் வராகி அம்மா என்னை நினைத்து வழிபடு. நிச்சயமாக நான் உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் நீ ஆசைப்பட்டது போலவும் எதிர்பார்த்தது போலவும் செய்து முடிப்பேன். தடைகள் என்று நினைத்து கொண்டே நீ வருத்தப்படுகிற விஷயங்களையெல்லாம் தகர்த்தெறிந்து உனது லட்சியத்தை நீ அடையும் விதமாகவும் சாதனை என்னும் கனியை நீ பறிக்கும் விதமாகவும் நான் உனக்கு துணை நிற்கப் போகிறேன். சும்மாவே அது காரணம் இது காரணம் என மற்ற மனிதர்களையும் காலத்தையும் நேரத்தையும் காரணம் கூறிக்கொண்டே இருக்காமல் சலிப்பும் வெறுப்பும் அடையாமல் முன்னேறி போகப்பார். நீ சிகரத்தை தொடுவதற்கு நான் நிச்சயமாக உனக்கு துணை நிற்பேன். நெருப்பு எப்படி தங்கத்தை சுத்தம் செய்கிறதோ அதுபோல உனக்கான தடைகளும் சவால்களும் உன்னை சுத்தம் செய்துவிட்டது. இனிமேல் எந்த வேதனையும் உன் வாழ்வில் வராமல் நீ முன்னேறிக்கொண்டே போய் வெற்றி கனியையும் பறிக்கத்தான் போகிறாய். உன் வாழ்க்கை பயணத்தில் நீ அடைய வேண்டிய கஷ்டங்களையெல்லாம் கடந்து வந்து விட்டாய். இனிமேல் நீ எதற்காகவும் கவலை கொள்ளக்கூடாது. நீ கோழை இல்லை என் செல்லமே. வேதனையால் சாயும் கோழையாக இல்லாமல் சூறாவளி காற்றிலும் சாயாத ஆலமரம் போல நீ நிற்க வேண்டும். ஏனெனில் உனக்கு பிடிமானமாய் சாய்மானமாய் நான் இருக்கிறேன் தானே. உன்னை எப்போதும் சாயவும் விடமாட்டேன், வீழவும் விடமாட்டேன். எல்லா வேதனைகளையும் தாண்டி கடந்து வந்து உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வரப்போகிறாய். எல்லா சந்தோஷங்களையும் நீ பெறப்போகிறாய். இத்தனை நாட்களாக என் வேண்டுதல் எதுவுமே பலிக்கவில்லையே, என் முயற்சிகள் எல்லாம் வீணாய் போனதே என கவலைப்பட்டாய் அல்லவா? உன் முயற்சிகளுக்கெல்லாம் நான் கூலியை கொடுக்கப் போகிறேன். நீ செய்த எல்லா நல்ல விஷயங்களுக்குமான நன்மைகளை உனக்கு கொடுத்து உன் முயற்சிகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து வெற்றி பரிசையும் நீ பெறும்படி செய்ய போகிறேன். நீ செய்த முயற்சி என்பது உனக்கு மூலதனம் போலத்தானே. அந்த மூலதனத்திற்கேற்ற லாபத்தை தான் இப்போது உனக்கான வாழ்க்கையின் வெற்றியாய் கொடுக்கப் போகிறேன். நீ வியர்வை சிந்தி வருத்தப்பட்டு செய்த விஷயங்கள் எல்லாம் இப்போது உனக்கான வெற்றி பரிசை கொடுக்கப் போகிறது. தொடர்ந்து முயற்சித்து பார். வாழ்க்கை நிச்சயம் வளமாக மாறும். ஓம் வராகி.